கண்ணாமூச்சி ரே கண்டுபிடி யார். ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே இந்த கேம் அப்படின்னும் போது ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதலாவது இந்த கேம் எங்கே விளையாடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தில் நன்மையும் தீமையும் அறிகிற மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாமிடத்தில் தேவன் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆதாம் என்ன பண்ணல, இது ஏவாள்கிட்ட தெளிவாக சொல்லலை. ஏவாள் பிசாசுனால் வஞ்சிக்கப்பட்டு அவங்க இச்சை கொண்டு அந்த மரத்தின் பழத்தை எடுத்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதை ஆதாமுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவரையும் சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ அவங்களோட கண்கள் திறக்கப்படுது. அவங்க நம்ம தேவனுக்கு விரோதமாக அவருக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறோம். அவர் சொன்ன பேச்சை நம்ம கேட்கல, அவர் நம்மள மீது கோபம் கொள்வாரோ, நம்மளை தண்டிக்குவாரோ அப்படிங்கிற பயத்தினால அவங்க தேவன் வருகிற சத்தத்தை கேட்டு அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பாக தேவன் தேடி வரார். ஏன்னா அவருக்கு தெரியாத அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக வராரு. ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். இந்த கேள்வியின் மூலியமாக அவர் என்ன உணர்த்துறாருன்னா, நீங்கள் ஏன் கூட இருக்க வேண்டியவங்க, நீங்கள் எங்கே போய் ஒளிந்துட்டு இருக்கிறீங்க, அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்து வெளியே வரும்படியாக தேவன் அழைக்கிறார். அதே போல் இன்னைக்கு நீங்கள் தேவனை விட்டு எந்த ஒரு இருளான காரியத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து தேவன் நீங்கள் வெளியே வரணும்னு எதிர்பார்க்குறார். அவர் உங்களை தேடி வந்துட்டார். நீங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிற இடத்த விட்டு அவர்கிட்ட போகிறதுக்கு ஆயத்தமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார். லூக்கா 19:10. God bless you.